بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்த அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும், குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாகவும் இரவு வணக்கங்களை நிறைவேற்றியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கத்திற்காக வேண்டி இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மறுமையின் விசாரணை என்கின்ற இந்த கருப்பொருளை மையமாக கொண்டு ஒரு 5 தினங்கள் தொடர் உரையாக மறுமை நாள் என்றால் என்ன, அந்த மறுமை நாளில் பாவிகளுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்படும்,
முஃமினான இறை விசுவாசிகளுக்கு அந்த மறுமை நாள் எப்படி சான்றாக அந்த நாள் இருக்கும்? அல்லாஹ்வை புறக்கணித்து, தூதரை புறக்கணித்து, இந்த உலகத்தில் இணை துணைகளை கற்பித்த மக்கள் அந்த மறுமை நாளில் எப்படி புலம்புவார்கள்? அல்லாஹ்வுடைய அந்த மறுமை நாளுடைய நீதி விசாரணையில் யாரெல்லாம் தப்புவார்கள், யாரெல்லாம் மண்டியிட்டு சரணாகதி அடைவார்கள் என்கின்ற முக்கியமான ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே இன்றைய தினம் அந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நமக்கு சில பாடங்களை எடுத்து நம்முடைய ஈமானை கொஞ்சம் அல்லாஹு தஆலா தட்டி எழுப்புகின்றான். சகோதரர்களே, 14வது அத்தியாயத்துடைய 48வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். அந்த சம்பவம் என்னவென்றால், அந்த மறுமை நாள் நிகழக்கூடிய அந்த நேரத்தில் நாம் வசித்துக் கொண்டிருக்கிற இந்த பூமியை அல்லாஹு தஆலா எப்படி மாற்றுவேன் என்பதை திருமறை குர்ஆனில் யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த பூமியை நான் எப்படி மாற்றுவேன் என்றால், நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் வசிக்கின்ற பூமியாக இந்த பூமி இருக்காது, அது ஒரு வேறு சமதள பகுதியாக, வேறு ஒரு பூமியாக இந்த பூமியை நான் மாற்றி விடுவேன் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 79வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம், நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பூமி என்பது எப்படிப்பட்டதாக மாற்றப்படும் என்பதை அல்லாஹ் சொன்னான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது, ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், எல்லா மக்களும் வெட்டவெளி சமுதாயத்தில் நீங்கள் கொண்டு வந்து ஒரு மைதானத்திலே நிற்க வைக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரே சமநிலையில் ஆண்கள், பெண்கள் எல்லோரும் நிற்க வைக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் 79வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தில் சொல்கிறான். ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரதி, நீங்கள் அந்த மறுமை நாளில் சமவெளியாக இருக்கிற ஒரு மைதானத்தில் எல்லோரும் கொண்டு வந்து நிற்க வைக்கப்படக்கூடிய ஒரு நாளை நான் உண்டாக்குவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். 70வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம், இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது, ஃபீ யௌமின் கான மிக்தாரஹு 50000 சனத்தின், நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த மறுமை நாள், அந்த மறுமையினுடைய நீதி விசாரணையுடைய நாளில் 50,000 ஆண்டுகள் நீங்கள் அந்த நீதி விசாரணையில் நிற்க வைக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இது போன்ற வசனத்தின் மூலமாக இந்த பூமி மாற்றப்படுவதையும், சமவெளியாக இந்த பூமி மாறுவதையும், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இடத்தில் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக ஒரே இடத்திலே நிற்க வைக்கப்படுவதையும், 50,000 ஆண்டுகள் ஒவ்வொருவரும் அந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அந்த மறுமை நாள் என்பது மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளுடைய அதிபதி வரக்கூடிய ஒரு நாள். நம்முடைய உலகத்தில், நம்முடைய நாடுகளில் ஒரு கலெக்டர் வருவதாக இருந்தால் அந்த இடத்தினுடைய பரபரப்பு வேறு விதமாக இருக்கும். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு இடத்திற்கு வருகிறார் என்றால் அந்த இடத்தினுடைய பரபரப்பும், அந்த இடத்தினுடைய கூட்ட நெரிசலும், அந்த இடத்தில் மக்கள் கூடியிருக்கிற கூட்டமும், அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அங்கு போடப்பட்டிருக்கிற அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய கண்காணிப்பு பணிகளும், இதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு. ஆனால் அந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனுடைய 101வது அத்தியாயத்தினுடைய
4வது வசனத்தில் சொல்கிறான், யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த மறுமை நாளில் மனிதர்களாக இருக்கிற நீங்கள் எப்படி மாறி போய் நிற்பீர்கள் தெரியுமா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதி விசாரணைக்கு முன்பு நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்றால், சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோமா அல்லவா? ஈசல் பூச்சிகள் மாலை நேரத்திலே பார்க்கின்ற பொழுது கூட்டம் கூட்டமாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் பறந்து திரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அந்த ஈசல் பூச்சிகளுடைய ரெக்கைகள் எல்லாம் துண்டாக்கப்பட்டு நாம் பார்க்கிற இடங்களில் சிதறி கிடக்கிற ஈசல் பூச்சிகள் உண்டுமே, இதை போல அந்த மறுமை நாளில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல நீங்கள் அங்கும் இங்குமாக பயத்திலே ஓடி ஒளிவீர்கள். நீங்கள் கவலைப்படுவீர்கள், அல்லோலப்படுவீர்கள், துக்கப்படுவீர்கள், ஓல சப்தங்களை எழுப்புவீர்கள். எனக்கு கூப்பாட்டின் மூலமாக ஏதாவது உதவி கிடைக்குமா என்று அந்த மறுமை நாளில் நீங்கள் கதறி சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல உங்களுடைய வாழ்வு மாறிவிடும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அல்மரியாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 19வது அத்தியாயத்துடைய 95வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வகுல்லுஹும் ஆத்திஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தன். அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்கள் எப்படி வருவீர்கள் தெரியுமா? நீங்கள் தன்னந்தனியாகத்தான் அல்லாஹ்வுடைய நீதி விசாரணைக்கு வருவீர்கள். கூட்டாளி இருக்க மாட்டான், நண்பர்கள் இருக்க மாட்டார்கள், தாய் தந்தைகள் உதவிக்கு இருக்க மாட்டார்கள், படை சூழ உறவுகள் அந்த இடத்திலே இருக்காது, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. எப்படி தாயினுடைய கருவறையில் இந்திரிய துளியாக மனிதன் சென்ற போது தனியாகத்தானே தாயினுடைய கருவறையில் வளர்க்கப்பட்டான். குறிப்பிட்ட மாதங்களில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தாயினுடைய கருவறையிலே இருந்து தனியாகத்தானே இந்த மனிதன் வெளியே வந்தான். பிறகு வளர்க்கப்பட்டு அறிவு கொடுக்கப்பட்ட உடனேயே இவனுக்கு இதுதான் தாய், இதுதான் என்னுடைய தந்தை, இவர்கள் என்னுடைய நண்பர்கள், இவர்கள் என்னுடைய அக்கா தங்கைகள், இவர்கள் என்னுடைய ஜமாத்தார்கள், இவர்கள் என்னுடைய பள்ளிக்கூட நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள் என்றெல்லாம் நாம் அடையாளம் கொண்டு வளர்ந்து ஆளாகி வருகிறோம். ஆனால் தாயினுடைய கருவறையில் ஒரு மனிதன் தனியாகத்தான் வளருகிறார். அதை போல மண்ணறையில் நாம் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுதும் தனியாகத்தான் கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுகிறோம். நம்மோடு 20 வருடம் 30 வருடம் இருந்த நம்முடைய மனைவி நம்முடைய கபரிலே வந்து நமக்கு பக்கத்தில் இருக்க போவது கிடையாது. நம்முடைய பெற்றெடுத்த நம்முடைய மகன், நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய நண்பர்கள் யாரும் அந்த கபரில் நமக்கு பக்கத்தில் அந்த கபரில் உதவியாக ஒரு நெருக்கமாக சில வார்த்தைகள் பேசி பரிமாற யாரும் வருவது கிடையாது. எப்படி தனியாக நாம் இந்த பூமிக்கு தாயினுடைய கருவறையில் வந்தோமோ, எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்து மண்ணறையில் தனியாக அடக்கம் பட செய்கிறோமோ, அதை போல அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகுல்லுஹும் ஆத்திஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தன். நீங்கள் தன்னந்தனியாக ஒவ்வொருவரும் என்னிடத்திலே வருவீர்கள். கன கச்சிதமாக உங்களுடைய வாழ்வு என்னிடத்திலே கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். புகாரி என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 6527வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹ்ஷரூன குஃபாத்தன் உராத்தன் ஊருலன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் இந்த நபிமொழியை சொல்கிறார்கள், நீங்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிற்க வைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்திலே செருப்பு இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய பாதத்திலே செருப்பு இருக்காது. நீங்கள் மேலாடை இல்லாமல் கீழாடை இல்லாமல் ஒரு நிர்வாணமான அடிப்படையில் அந்த சமதளமாக இருக்கிற
வெட்டவெளி மைதானத்தில் நீங்கள் நிற்பீர்கள். அதில் ஆண்களும் அடங்குவார்கள், பெண்களும் அடங்குவார்கள், வயதானவர்களும் இருப்பார்கள், குழந்தைகளும் இருப்பார்கள். எல்லோரும் அந்த மறுமை நாளில் ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக, கத்தனா செய்யப்படாதவர்களாக, பிறந்த பொழுது எப்படி ஒரு ஆண் இருந்தானோ அதே போல கத்தனா செய்யப்படாதவர்களாக அந்த மறுமை நாளிலே நிற்க வைக்கப்படுவார்கள். இப்படி இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அந்த ஒன்று திரட்டப்பட்ட அந்த மக்கள் அந்த அவனுடைய சமதள பூமியிலே நிற்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சற்றென்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். காலத் ஆயிஷத்து ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த இடத்தில் எனக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது, இந்த இடத்தில் எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாகிறது யா ரசூலல்லாஹ். அந்த கேள்வி என்ன தெரியுமா? இர் ரிஜாலு வன் நிசாஉ யன்தரு பஹலஹும் இலா பஅல். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த சமதள பூமியிலே ஆண்கள் நிற்பார்கள், பெண்கள் நிற்பார்கள், ஆடை இல்லாமல் நிற்பார்கள். அப்ப அந்த இடத்தில் ஒரு வெட்க உணர்வு வராதா யா ரசூலல்லாஹ்? இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது ஒரு ஆடை ஒரு மனிதன் பார்க்கின்ற பொழுது, பெண்களுடைய ஆடை ஆண்கள் பார்க்கிற பொழுது, ஆண்களுடைய ஆடையை அவருடைய வாழ்வை பெண்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு தவறான கண்ணோட்டம் இந்த உலகத்தில் உண்டாகிறது. ஒரு நஃப்ஸோடு போராட்டம் நமக்கு நடக்கிறது, ஒரு தவறான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இதை அறிந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே குறுக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்டார்கள். வர் ரிஜாலு வ நிசாஉ யன்தரு பஹலஹும் இலா பஅல். யா ரசூலல்லாஹ், அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் ஒரு வெட்க உணர்வு எங்களுக்கு வருமே. ஆண்களை பார்க்கின்ற பொழுது, பெண்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கூச்சம் வராதா? ஒரு தயக்கம் வராதா? ஒரு கவலையும் ஒரு உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டம் ஏற்படாதா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் திரும்ப சொன்னார்கள். ஃபகால, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அம்ரு அஷத்து மின் அன் யுஹிம்முக்கும் தாகின். நீங்கள் நினைப்பதை போல அல்ல ஆயிஷாவே, அந்த நாள் நீங்கள் நினைப்பதை போல இந்த உலகத்தினுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு நீங்கள் மறுமையை பேசுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை நீங்கள் பேசுகிறீர்கள். அது அப்படிப்பட்ட நாள் அல்ல. அந்த இடத்தில் தவறான எண்ணம் ஒரு ஆணை பற்றி ஒரு பெண்ணுக்கோ, ஒரு பெண்ணை பற்றி ஒரு ஆணுக்கோ எந்த வகையான ஒரு தவறான எண்ணமும் அந்த இடத்தில் ஏற்படாது. என்ன காரணம்? எதனால் ஏற்படாது தெரியுமா? அந்த இடத்தில் மலக்குகள் படைசூழ வருவது யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா. உலகத்தையும் வானங்களையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் கடல்களில் இருக்கக்கூடிய கோடான கோடி உயிர் ஜீவராசிகளையும் மலைகளையும் மலக்குகளையும் மனிதர்களையும் நாம் பார்த்திராத எத்தனையோ 7 வானங்கள் 7 பூமிகள் என்று சொல்லப்படக்கூடிய அண்ட சராசரத்தினுடைய பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ் தஆலா வருகிறார். அந்த இடத்தில் நீங்கள் நினைப்பதை போல அல்ல. அங்கு ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தான் செய்த அமல்களை குறித்து தான் அந்த இடத்தில் வருந்துவான். என்னுடைய ஆயுள் காலங்களில் நான் செய்த தொழுகை, நான் தொழுத தொழுகை, நான் நோற்று நோன்புகள், என்னுடைய தான தர்மங்கள், என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய இஸ்திக்ஃபார்கள், என்னுடைய பாவ மன்னிப்புகள், இதெல்லாம் இந்த மறுமை நாளில் எனக்கு பயனளிக்க போகிறதா அல்லது பயன் இழக்க போகிறதா என்பதை மட்டும்தான் அந்த இடத்தில் ஆண்களும் பெண்களும் யோசிப்பார்களே தவிர அந்த இடத்தில் இதற்கெல்லாம் வேலையே இருக்காது ஆயிஷாவே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு ஆண் பெண்ணுடைய ஆடைகள் கலைக்கப்பட்டு நிற்கிற இடத்திலும் கூட அந்த சிந்தனை வராது என்றால் அந்த நாள் இப்படிப்பட்ட நாள். அந்த நாளுடைய தன்மை என்ன? அந்த நாளுடைய அதிபயங்கரமான மூர்ச்சிக்குரிய மக்களாக மாறிவிடக்கூடிய நிலைமையைத்தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் இது போன்ற செய்தியின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். புகாரியினுடைய 3349வது செய்தி. அப்படி அந்த மறுமை நாளில் ஆடை இல்லாமல் விருத்த சேதனம் செய்யாமல் ஆண்களும் பெண்களும் அந்த மறுமை நாளில் இருக்கிற அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை அழைத்து அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆடையை
தன்னுடைய கரத்தை கொண்டே அணிவிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட கோடான கோடி மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து இறுதியாக படைக்கப்பட்ட நம்முடைய சமூகம், பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை, பிறகு இது போன்ற கால சூழ்நிலைகள் உலகம் அளிக்கப்பட்டு சூர் ஊதப்பட்டு மக்கள் எல்லாம் மூர்ச்சியாகி மரணித்து, பிறகு சூர் ஊதப்பட்டு மன்னரை வாசிகள் எழுந்து நிற்கப்பட்டு, பிறகு சூர் ஊதப்பட்டு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எல்லாம் சமதள பூமியிலே நிற்கின்ற பொழுது நடக்கக்கூடிய சம்பவத்தையாக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் எல்லாருக்கும் ஆடை இல்லை. ஒரு மனிதரை அல்லாஹ் அழைக்கிறான், அவரை தன்னுடைய நெருக்கமாக ஆக்கிக் கொண்டு தன் கரத்தின் மூலமாக அவருக்கு ஒரு ஆடையை அணிவிப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் யார் என்றால், வஅவ்வலு மன் யுக்ஸ யௌமல் கியாமத்தி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து தனக்கு பக்கத்திலே நெருக்கமாக்கி ஒரு ஆடையை அணிவித்து அழகு பார்ப்பான் என்றால், இவர் இந்த உலகத்தில் செய்த தியாகம், இவர் இந்த உலகத்தின் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள ஒரு அடியாராக வாழ்ந்த விதம், தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்து தன்னுடைய மகனை அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரில் அறுக்க வேண்டும் என்ற கனவில் கண்டதை வகி நபிமார்களுக்கு, அவர் தன்னுடைய மகனுடைய உயிர் போனாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் நிறைவேற்றுவேன் என்ற தியாக உணர்வோடு இந்த ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய நாளில் அவருக்காகத்தான், அந்த குடும்பத்துடைய தியாகத்திற்காகத்தான், அந்த குடும்பத்தினுடைய வாழ்வை நினைவு கூறத்தான், அவருடைய குடும்பத்தினுடைய எல்லா கஷ்டங்களையும் நாம் நினைவு கூர்ந்து அந்த நாளில் ஒரு ஆட்டையோ மாட்டையோ குர்பான் கொடுப்பது எதற்காக? அவருடைய வாழ்வை தியாகத்தை நினைவு கூற. அப்படிப்பட்ட அந்த தியாக செம்மலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து தன்னுடைய கரத்தில் இருக்கிற ஆடையின் மூலமாக அவருக்கு அந்த ஆடையை போட்டு அழகு பார்ப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. 23வது அத்தியாயத்துடைய 101வது வசனம். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த மறுமை நாளில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வயதானவர்களும் எல்லோரும் நிற்பார்கள். அப்படி நிற்கிற அந்த சபையில் ஃபைதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூர், ஒரு சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்பட்ட உடனேயே ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதின், அந்த சூர் ஊதப்பட்ட உடனேயே அவர்களுக்கிடையே இருக்கிற அந்நாளில் உள்ள உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்படும். அந்த மறுமையில் எந்த ஒரு உறவும் யாருக்கும் இருக்காது. எல்லோரும் அந்த இடத்தில் நிற்பார்கள். இங்கு ஒருவரோடு ஒருவர் நாம் சலாம் சொல்லுவோம். ஒரு மாதம் கழித்து, ஒரு வாரம் கழித்து ஒருவரை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்லி குடும்பத்தை விசாரித்து தாய் தந்தையை விசாரித்து ஒரு இணக்கமாக அவரிடத்திலே சலாம் சொல்லி பேசுவோம், பழகுவோம். அந்த மறுமை நாளில் நீங்கள் நிற்பீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அந்த இடத்தில் நிற்கின்ற பொழுது ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதின், நீங்கள் பக்கத்திலே நின்றாலும் கூட ஒரு உறவு இன்னொரு உறவை விசாரிக்காது, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பற்றி யோசிக்காது, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பற்றி யோசிக்க மாட்டான், ஒருவன் இன்னொருவனுடைய வாழ்வை பற்றி சிந்திக்க மாட்டான். எந்த கொடுக்கல் வாங்கலையும், எந்த நன்மைகளையும், எந்த தீமைகளையும் எதை பற்றியுமே பேச மாட்டார்கள் அந்த மறுமை நாளில். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எல்லா பலாய் முசீபத்தையும் பேசுவார்கள். அவன் அப்படி, இவன் இப்படி, அந்த பெண் அப்படி, இந்த பெண் இப்படி, அவன் அதை செய்தான், இவன் இதை செய்தான், எல்லாம் இந்த உலகத்தில் பேசக்கூடியவர்கள் நாள் முழுக்க, இரவு முழுக்க, பகல் முழுக்க. ஆனால் அந்த மறுமை நாளில் பக்கத்திற்கு பக்கத்தில் நிற்பார்கள். எந்த உறவுமே இருக்காது, எல்லாம் துண்டிக்கப்பட்ட உறவாக அந்த மறுமை நாளிலே இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, வலா யதசாஅலூன், அந்த மறுமை நாளில் நிற்பீர்கள். வலா யதசாஅலூன், நீங்கள் நிற்கிற அந்த மறுமை நாளில் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டீர்கள், ஒருவரை ஒருவர் கணக்கிட்டுக் கொள்ள மாட்டீர்கள், ஒருவரை ஒருவர்
அந்த மறுமை நாளில் ஈடேற்றத்திற்குரியவர்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா இன்னொரு செய்தியை சொல்கிறார். 20வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனம், யௌமஇதின் யத்தபிஊன தாஇய லா இவஜ லஹு. அந்த மறுமை நாளில் எவ்வித மறுப்புமின்றி ஒவ்வொருவருடைய அழைப்பாளர்களுக்கு பின்னால் அந்தந்த சமூகம் பின்தொடரும். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தூதரை பின்பற்றுங்கள், நபி வழியை ஏற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஹதீஸை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை படியுங்கள், தொழுகுங்கள், நோன்பு நோற்று வாழுங்கள், அமல்களை செய்யுங்கள், மறுமை பிரகாசமாகும், மன்னரை விசாலமாகும் என்றெல்லாம் மறுமையை குறித்தும் மன்னரை குறித்தும் இந்த உலகத்தில் பேசப்படுகின்ற பொழுது புறக்கணித்தவன், தூதரை புறக்கணித்தவன், ஏகத்துவத்தை புறக்கணித்தவன், மறுமை நாளில் ஒவ்வொரு கௌமகளோடு ஒவ்வொரு நபியோடு ஒவ்வொரு மனிதர்களும் அந்த சமுதாய மக்கள் வருவார்கள். அப்படி வந்து நிற்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த இடத்தில் ரஹ்மான் வருவான். அந்த ரஹ்மான் வருவான். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருகின்ற பொழுது அந்த அருளாளனுடைய எல்லா செய்திகளையும் கேட்டறிந்த, பார்த்து கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்களுடைய ஓசைகள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி அமைதியாகி விடும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான். எந்த சப்தமும் இருக்காது, எந்த ஓசையும் அந்த மறுமை நாளிலே இருக்காது. ஒரு நிதப்சமாக அந்த மறுமை நாளிலே அடங்கி ஒடுங்கி மனிதர்கள் இருப்பார்கள். காலடி சப்தத்தை தவிர வேறு எதையுமே மனிதர்கள் உணர மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். என்றால் எப்படிப்பட்ட நாள் சகோதரர்களே அந்த நாள், எப்படிப்பட்ட நேரம் இந்த நேரம். இந்த நாளை பற்றித்தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் பயந்து வாழ்ந்தார்கள். அந்த நாளுடைய ஈடேற்றத்திற்காக வேண்டி கவலைப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாளுடைய வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இருக்கிறார்கள். ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டது என்றால், ஒரு சந்திர கிரகணம் ஏற்பட்டது என்றால், ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் கூட்டு தொழுகைக்காக வேண்டி இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் பள்ளி வாயிலுக்கு ஏன் விரைந்து வந்தார்கள்? அது மறுமை நாளுக்குரிய ஒரு அடையாளமோ? அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியாக இருக்குமோ? அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நமக்கு உண்டாகுமோ என்று உலகத்துடைய அத்தாட்சியை பார்த்து பயந்து மறுமையை நினைவு கூர்ந்து இறையில்லத்திலே ஓடி வந்து மன்றாடி சரணாகதி அடைந்து அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுதிருக்கிறார்கள் என்றால் அந்த மறுமை நாளை குறித்து பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா? 18வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், வஉரிலு அலா ரப்பிக ஸஃபன். அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்கள் எப்படி நிற்பீர்கள் தெரியுமா? தொழுகைக்காக வேண்டி எப்படி சஃப் சஃப்பாக நாம் நிற்கிறோமோ அதை போல சஃப் சஃப்பாக வரிசை வரிசையாக ஒவ்வொரு சாராரும் அந்த மறுமை நாளிலே நிற்க வைக்கப்படுவார்கள். வரிசையாக அந்த வரிசையில் எந்த வகையான ஒரு மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வர முடியாது. லகது ஜிக்துமூன கமா ஹலஃப்னாக்கும் அவ்வல மர்ராத்தின். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் நீங்கள் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், ஆரம்பத்தில் உங்களை நான் படைத்ததைப் போலவே இப்பொழுது நம்மிடத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து விட்டீர்கள். அல்லாஹ் அக்பர். ஆரம்பத்தில் உங்களை எல்லாம் நான் படைத்தேன் என்னுடைய வல்லமையை கொண்டு. நான் நாடி இருந்தால் நீங்கள் மனிதர்களாக இருக்க முடியாது, கால்நடைகளாக நான் படைத்திருக்கலாம். நான் நாடி இருந்தால் நீங்கள் பறவைகளாக உங்களை நான் படைத்திருக்கலாம். நான் நாடி இருந்தால் கற்களாக, மரங்களாக, செடிகளாக, கொடிகளாக, மலைகளாக உங்களை நான் படைத்திருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் உங்களை நான் மனிதர்களாக படைத்தேனே, அப்படி நான் ஒன்று சேர்த்து படைத்த உங்களை இந்த மறுமையில் ஒன்று சேர்த்து விட்டேன். அல்லாஹ் பேசுகிறார், ஆரம்பத்தில் உங்களை நான் படைத்ததை போலவே என்னிடத்திலே இப்பொழுது நீங்கள் மீண்டு வந்து விட்டீர்கள், எனக்கு அருகாமையிலே இப்பொழுது நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, எச்சரிக்கப்பட்ட இந்த இடத்தை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டோம் என்று நினைத்தீர்களா? அல்லாஹ் தஆலா கேட்கிறார். எச்சரிக்கப்பட்ட இந்த இடத்தை பற்றி நபிமார்கள் பேசாத நபிமார்கள் இல்லை, இதை பற்றி அறிவுறுத்தாத எந்த நபிமார்களும் இல்லை.
திருமறை குர்ஆனுடைய ஆயத்துகள் பக்கம் பக்கமாக எடுத்து படிக்கின்ற பொழுது மன்னரை பற்றும் மறுமையை பற்றியும் அல்லாஹ் தஆலா ஏன் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க செய்கிறான் தெரியுமா? ஒரு கட்டத்தில் நாம் ஒரு வசனத்தையாவது படிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மாறாதா? நம்முடைய அமல்கள் தூய்மையாக்கப்படாதா? நம்முடைய இபாதத்துகள் அதிகரிக்கப்படாதா? நம்முடைய நன்மைக்குரிய பதிவேடு அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நாம் சொர்க்கவாசியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பக்கம் பக்கமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை பலப்படுத்தும் விதமாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இது போன்ற ஆயத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்து லக்கது குன்து ஃபீ கஃப்லத்தி மின் ஹாதா, இதில் தான் நீ அலட்சியமாக இருந்தாய், இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் அலட்சியமாக இருந்தீர்கள். மறுமைதானே நம்முடைய சமூகத்தில் பேசுவார்களே, மவுத்து தானுங்க, மவுத்தாகும் போது பார்த்துக்கலாம், மவுத்து தானுங்க, அது வரும்போது பார்த்துக் கொள்ளலாம், மறுமைதானே, அந்த மறுமை வருகின்ற பொழுது பார்த்துக் கொள்ளலாம். சக்கராத்துடைய நேரத்தில் நமக்கு முடிவு செய்யப்பட்டுவிடும், நாம் சொர்க்கவாசியா நரகவாதியா என்று. நம்முடைய கால்கள் பின்னப்படுகின்ற பொழுது நமக்கு தீர்மானம் செய்யப்பட்டுவிடும். உலகத்தில் தொழுகையாளியாக இருந்திருப்பார் அல்லாஹ்வுடைய ரசூல், ஒரு மனிதன் சுவர்க்கத்திற்கும் இவனுக்கும் ஒரே ஒரு ஜான் தான் இடைவெளி இருக்கும். அப்படியானால் இவன் தொழுகையாளி, நோன்பாளி, இபாதத் செய்தவன், அமல்களை செய்தவன், அல்லாஹ்விற்கு நெருக்கமானவன். இப்படிப்பட்ட அமல்களை செய்து ஒரே ஒரு ஜான் சுவனத்திற்கும் இவனுக்கும் இடைவெளி இருக்கின்ற பொழுது கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ்விற்கு பிடிக்காத குஃபுரான இணைவிப்பான காரியங்களை செய்து நரகவாதியாக மாறி போய் விடுவார்கள் சில மனிதர்கள். அல்லாஹ் அக்பர். நரகத்திற்கும் இவனுக்கும் ஒரு ஜான் தான் இடைவெளி இருக்குமாம். அப்படியானால் இவன் யார்? அல்லாஹ்வினுடைய வெறுப்பிற்குரியவன், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு நடந்தவன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டு தூரமாகியவன், மார்க்கத்தை புறக்கணித்தவன், தூதருக்கு கட்டுப்படாதவன், திருமறை குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன். இவனுக்கும் நரகத்திற்கும் ஒரு ஜான் தான் இடைவெளி. ஆனால் கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்து, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பயந்து, திருமறை குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை படித்து அவனுடைய உள்ளம் மாறி மறுமையை நினைவு கூர்ந்து, மன்னரையை நினைவு கூர்ந்து, ஆகிரத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனம் திரிந்து ஒரு ஏகத்துவ முஸ்லிமாக அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக வாழ்ந்து மரணிப்பார், சொர்க்கவாசியாக மாறி போய்விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அல்லாஹ் தஆலா இதில் என்ன சொல்கிறான்? லக்கத் குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா, 50வது அத்தியாயத்துடைய 22வது வசனம். இந்த விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக இருந்தீர்கள், ஒரு கொடும்போக்காக நீங்கள் இருந்தீர்கள். மறுமை, மன்னரை, ஆகிரத், அவனுடைய விசாரணை என்று வருகின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயமோ, ஒரு கவலையோ, ஒரு தேற்றமோ, ஒரு ஆர்வமோ இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் மிக கச்சிதமாக என்னிடத்தில் வந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்லி, அன்க பிஃஆக, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டும் ஒரு திரை நீக்கப்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு திரை, உலகத்தில் வாழுகின்ற பொழுது மௌத்தை பற்றி, மன்னரைக்குள்ளே என்ன நடக்கிறது, மறுமையிலே என்ன நடக்கிறது என்கின்ற கவலை இல்லாமல் வாழக்கூடிய மனிதனுக்கு ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், உன்னுடைய திரை இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில இருந்து நாம் நீக்கிவிட்டோம், உன்னுடைய பார்வை இப்பொழுது கூர்மையாகிவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உன்னுடைய பார்வை கூர்மையாகிவிட்டது. இந்த மறுமையிலே உன்னுடைய எண்ணம் இப்பொழுது பிரதிபலிக்கப் போகிறது. நீ வாழ்ந்த 40 வருட காலம், நீ வாழ்ந்த 50 வருட காலம், உன்னுடைய வாழ்க்கையிலே மறுமைக்காக வேண்டி நீ சேகரித்த அமல்கள், அல்லது நீ இழப்புக்குரிய காரியத்தை செய்தது, இதையெல்லாம் நினைத்து உன்னுடைய திரை அகற்றப்பட்ட உடனேயே உன்னுடைய பார்வையை நிலைகுத்தி விட்டது, உன்னுடைய பார்வை கூர்மையாகி விட்டது. மனிதரே, இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் என்ன? இதற்கு பிறகு மறுமை நாளிலே ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கப்படக்கூடிய கேள்வி கணக்குகள் என்ன? அந்த மறுமை நாளில் இவருடைய வாழ்வை பற்றி ஒவ்வொரு மனிதனும் எப்படியெல்லாம் புலம்ப போகிறான். தான் செய்த அமல்களை அல்லது தான் செய்த தீமைகளை அல்லாஹ் எப்படி அந்த மனிதனுக்கு பகிரங்கப்படுத்த போகிறான்.
அந்த நேரத்தில் இவன் எதையெல்லாம் சாட்சிக்கு அழைப்பான், அந்த சாட்சிகள் எல்லாம் இவர்களுக்கு என்ன சொல்லுவார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அதற்குரிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். والحمد لله رب العالمين.